செம்மையான வழிகளிலே நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க உபாகமம் 6 அதிகாரம் 19 கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. துதிக்க சங்கீதம் 72:14 அவர்களுடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருவின் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு காக்கப்படுவதற்கும் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை மடங்கடித்து நம்முடைய எல்லைகளில் இருந்து துரத்தி விடுவதற்கும் நாம் அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நீதியும் செம்மையும் நன்மையுமான வழிகளிலே நம்மை நடத்த இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தம்முடைய வழிகளிலே நடத்தி நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆத்மாக்களை கர்த்தர் வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் துரோகத்திற்கும் விலக்கி காக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். மேலும் அவர் நம்முடைய ஜீவனை அருமையாக எண்ணி அதை காத்து வருகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் அவரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.